மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாக தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எக்ஸ் தளத்தில் நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாக தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நெல் கொள்முதல் விவகாரம் பெரும் பூதாகரமாய் வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முறையாக கொள்முதல் செய்யப்படவில்லை என்றும் அதற்கு லஞ்சம் கேட்பதாகவும் பல இடங்களிலும் பல வீடியோ காட்சிகளை பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் நெல் கொள்முதல் விவகாரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் கண்டன பதிவினை வெளியிட்டிருக்கிறார். இதில் திமுக அரசு விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதாக கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் விடியல் அரசு என இருண்ட திமுக அரசுக்கு வெற்று விளம்பரம் கொடுப்பதாகவும் திமுகவினை கடுமையாக சாடியிருக்கிறார் விஜய். நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் சூழல் இருப்பதாகவும் அதேபோல முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் விடியல் அரசு என இருண்ட திமுக வெற்று விளம்பரம் தேடிக்கொள்வதாகவும் குறிப்பிட்டு கடுமையாக சாடியிருக்கிறார் விஜய். நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாக விஜய் கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். கருவறை முதல் கல்லறை வரை ஊழல் மலிந்து போன விளம்பர மாடல் ஆட்சியாக திமுக அரசு திகழ்வதாகவும் விஜய் விமர்சித்திருக்கிறார். விவரங்களை வழங்க கூடுதலாக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். உங்கள் விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது தனது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் விளம்பர மாடல் திமுக அரசுக்கு கண்டனம்னு ஆரம்பிக்கிற அந்த அறிக்கையில நலத்திட்டங்களை அள்ளித்தரும் விடியல் அரசு என தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ளும் விழாக்களில் இருண்ட திமுக அரசு வெற்றி விளம்பரம் செய்யப்படுகிறது. ஆனால் உண்மையில் நடப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு ஆரம்பிக்கிற அவரு, கருவறை முதல் கல்லறை வரை அலட்சியமும் ஊழலும் மலிந்து போன நிர்வாக திறனற்ற விளம்பர மாடல் ஆட்சியாகத்தான் திமுக அரசு திகழ்கிறது. அதன் காரணமாகவே ஆண்டு முழுவதும் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த அரும்பாடுபட்டு உழைக்கும் விவசாயிகள் ஒவ்வொரு வட்டத்திலும் மாவட்டத்திலும் தொடங்கி தலைநகர் சென்னை வரையிலும் பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி தமிழக அரசை எதிர்த்து தினமும் போராடி கொண்டிருக்கின்றனர் குறிப்பிட்டிருக்கிறார் அவரு. அதில் ஒரு பகுதிதான் நெல் விவசாயிகளின் வயிற்றில் அடித்து அவர்களின் ஆழ்வை பறித்த நெல் கொள்முதல் ஊழலை எதிர்த்து நடைபெறும் போராட்டங்கள் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை ஏற்ற இறக்க எடை போட்டு கட்ட மூட்டைகளாக பிரிக்க என அனைத்திற்கும் அங்கிருக்கும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக விவசாயிகள் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதையும் கடந்து வேறு வழி இல்லாமல் லஞ்சமும் கொடுத்து தங்கள் விளம்பரம் செய்த நெல்லுக்கு உரிய பணத்தையும் கேட்டு 3 மாதங்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றனர். 11 கோடி ரூபாய்க்கு நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு அந்த பணத்தை பெற்றுத்தராமல் 3 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகளை தமிழக அரசு இழுத்தடித்து வருகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறார் அவரு. மத்திய பாஜக அரசை வெளியில் எதிர்ப்பது போல் கபட நாடகம் ஆடும் திமுக அரசு அவர்களை உருவாக்கிய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையமான கூட்டுறவு இணையத்துக்கு இந்த நிறுவனத்திற்கு நெல்லை கொள்முதல் செய்யும் அனுமதியை வழங்கியது இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்பது தற்போது அம்பலமாகி உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த தகவல் வெளியான போதே டெல்டா மாவட்ட விவசாயிகள் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் என்ற அமைப்பு அரசின் பொதுத்துறை நிறுவனமோ கூட்டுறவு அமைப்போ அல்ல, அது தனியார் வியாபாரிகள், இடைத்தரகர்கள், லாரி ஒப்பந்ததாரர்கள் அடங்கிய தனியார் கூட்டமைப்பு. அவர்களிடம் லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்வதற்கான எந்த உட்கட்டமைப்புகளும் இல்லை. அப்படிப்பட்ட அமைப்புக்கு தமிழக அரசு அனுமதி அளிப்பதால் நெல் கொள்முதல் என்பது நாளடைவில் முழுக்க தனியார் மயமாக்கிவிடும். நெல்லை உரிய ஆதார விலை கிடைக்காது, விற்பனை செய்த நெல்லுக்குரிய பணமும் கிடைக்காது என எச்சரித்து போராட்டங்களில் இறங்கினர். அதோடு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் ஆற்றலை தமிழக அரசு நாளடைவில் இழந்துவிடும் என்று எச்சரித்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை சமாதானப்படுத்திய திமுக அரசு டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களை தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு நெல்லை கொள்முதல் செய்யும் அனுமதியை வழங்கியதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. விவசாயிகள் விவசாய சங்கத்தினர் எச்சரித்ததை போலவே எந்த உட்கட்டமைப்பு வசதியும் இல்லாத தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் தமிழ்நாட்டில் தனியார் ஏஜென்ட்களை நியமித்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்தது. ஆனால் 3 மாதங்களுக்கு மேலாகியும் கொள்முதல் செய்த நெல்லுக்கான விலையை விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த ஏஜென்ட்களிடம் கேட்டால் எங்களுக்கு பணம் வந்தால் உங்களுக்கு தருகிறோம் என்று அலட்சியமாக சொல்வதாகவும், இது தொடர்பாக எத்தனை விவசாயிகளிடம் எவ்வளவு நெல்லை தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் கொள்முதல் செய்தது என்பதற்கான விவரமே தங்களிடம் இல்லை என்ற துறை அதிகாரிகள் கூறியதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் குறிப்பிட்டிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றனர். மோசடி திமுக அரசு திருடனுக்கு தேல் கூட்டியது போல் திகைத்து போய் நிற்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற அதிகார மர்மதையில் அடக்குமுறைகளை ஏவி
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் துயர் துடைப்போம் என்று உறுதி கொடுத்துவிட்டு இன்று அந்த விவசாயிகளை கண்ணீர் விட வைத்திருக்கும் கபட நாடக திமுக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னோட அறிக்கை இருக்கிறார் கோபாலகிருஷ்ணன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.